இருக்குல்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே மேட்சோட ஈவினிங் நடந்த மேட்ச், ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூ அண்ட் டுமாரோ மண்டே நைட் நடக்க போகிற மேட்ச் எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்சோட ரிவ்யூவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சண்டே ஈவினிங் ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் பாரடைஸ் விசாகப்பட்டினத்தில் நடக்குது. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், ரெண்டுமே நல்ல டீம்ஸ். ஸோ அது செம மேட்ச் இருக்குன்னு நினைச்சோம். டைட்லி ஃபோர்த் மேட்சாக இருக்கும்னு நினைச்சோம். பட் அகைன் அதுவுமே ஒரு ஒன் சைடட் அஃபேர். செமையா 16 ஓவர்ஸ்ல அடிச்சு நவுத்திட்டானுங்க டிசி. அண்ட் குடோஸ் டு டிசி. அண்ட் கரெக்டாக நானும் கிறிஷுமே டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரெடிக்ஷனுமே நான் கரெக்டாக தான் ரொம்ப இருந்தது. பேக் பண்ணி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ ஒரே மாதிரி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட விட்டுறேன். அனிகேத் வர்மா வந்து நம்ம ஃபேண்டசியில எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் சோலா இன்னைக்கு மட்டுமே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய அது பாயிண்ட்ஸ். ஒன்று, அது ஒன்று. அண்ட் நான் ஓட்டு கிறிஷ், நான் ஓட்டு நான் ஆரம்பிக்கிறேன்டா. வழக்கமாக நம்ம இன்னைக்கு நமக்கு இதை ஜெயிச்சிட்டோம் நம்ம ப்ரெடிக்ஷன்ல. ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்லு. இல்ல நான் அதுதான், நீங்க எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்ச் 286 அது சொன்னேன், அப்படி இப்படின்னு நாங்க எல்லாரும். நான் அதான் சொன்னேன், அவங்க டாப் 4 கூட வரமாட்டாங்க. இங்கிலாந்து மாதிரி பேஸ்பால் மாதிரி பிரேக் எல்லா அடித்தார். மேட்சும் கொட்டிக்கு தான். இங்கிலாந்து மாதிரி பேஸ்பால் மாதிரி எல்லா மேட்சும் அவங்க கொட்டிக்கு தான் போறாங்க. நீங்க 14 மேட்ச்ல 3 மேட்ச் அடிக்கலாம் 250, மிச்சம் இருக்கிற 10 மேட்ச்ல நீங்க மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா. அதுவும் இன்னைக்கு ஆடினதுலாம் பார்த்தா வந்துட்டு ஏதோ அதாவது நான் இப்படிதான் ஆடுவேன். அதாவது நீங்க ஃபுட்பால்ல ஒன்று சொல்லுவாங்க, 2 கோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆடணும். அதுக்கப்புறமும் நீங்க டிஃபென்ஸ் அட்டாக்கிங் ஆடிட்டே இருந்தீங்கன்னா அவன் 3 கோல் போட்டு போயிடுவான் ஆப்பனன்ட் டீம். அந்த மாதிரி எப்போ என்ன பண்ணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். நான் வந்துட்டு அதாவது நான் முடிவு பண்ணிட்டேன், அப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சா. இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி ஆடின ஷாட்லாம் மதியம் 3 விக்கெட் போயிடுச்சு. வந்து அந்த பால் சுத்துறாரு 4வது விக்கெட். நான் சொன்னேன் இன்னைக்கு ஹெட்டாலையும் அபிஷேக் சர்மாவாலையும் முடியாது. ஸ்டார்க்கு ஃபேண்டசி நான் சொன்னேன், ஸ்டார்க்கையும் டூப்ளஸையும் எடுக்க சொன்னேன். அதே மாதிரி ஸ்டார்க் 5 டூப்ளஸஸ் 50. நான் ஸ்டார்க் இருக்கும்போது ஹெட்டை வந்துட்டு இது வரைக்கும் 10 மேட்ச்ல ஏதோ 15 மேட்ச்ல 8 தடவை அவுட் ஆகியிருக்காரு. அதுல 4 டக்கு, அதுல 3 கோல்டன் டக்கு. இன்னைக்கு கொஞ்சம் இன்டர்வியூலயே சொன்னான், போஸ்ட் மேட்ச் ரெஃபரன்ஸ்லயே சொன்னான், நான் வந்து இதை பார்த்தோன்னா ஹெட் நான் ஸ்ட்ரைக் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அது ஆல்வேஸ் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா ஓட தான் பார்த்தான். குட்டி ஈசிபியா இருக்காங்க. அந்த டிஸ்மிஸல் நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேட்டு பேடு, ஐயோ ஓடிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்த்துட்டு அவன் அபிஷேக் அது ரன்னு சிங்கிள் தான். பட் அவன் வந்து ஹெசிடேட் பண்ணி நின்ட்டான். அப்புறம் விப்ராஜ் நல்ல த்ரோ. அது வந்து ஆமா, அந்த ஒரு பதட்டமே முக்கியமான விக்கெட் போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அனிகேத் வர்மாக்கு ஒரு ஈஸியான கேட்ச் விட்டாங்க. 10 ரன் 15 சொல்ல முடியாதா? அபிஷேக் போரல் தான் விட்டான். அதை பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு 150 கூட வந்திருக்காது, ஒரு 120 கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு நீங்க வியான் புல்டர் எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கு நீங்க இவனையாவது எடுத்து வந்திருக்கலாம், ஆடம் ஜாம்பாவையாவது எடுத்து வந்திருக்கலாம். அபிஷேக் சர்மா வச்சுதான் நீங்க ஒரு 2 பவர் பிளேல போட போறீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த 2 பேட்டர்ஸே வந்துட்டு இன்னைக்கு ஜேக் ஃப்ரேஷர் மேக்கருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி படவே இல்லை. அப்படியே ஆடணும், விக்கெட்டும் போகல, படமும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தான். இதுவே வேற டீமா இருந்துச்சுன்னா அபிஷேக் சர்மா போட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் யாரா இருந்தா அட்டி பறக்க விட்டுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு என்ன ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல பேட் கமின்ஸாவது ஒரு 2 போடணும். எதுவுமே இல்லாம நீங்க அபிஷேக் சர்மா அவங்களுக்கு டெத்ல போடுறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. அவங்களுக்கு சமய டெத்ல போட முடியாது, ஹர்ஷல் பட்டேல் மட்டும் தான் போட முடியும். ஸோ டெத்ல போடுறதுக்கு ஆள் இல்லைனா தான் பேட் கமின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ தே ஹேவ் அ ஹோல் அட் தட் பாயிண்ட். அதனால தான் வேல்மெண்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரி, நீ முதல்ல சொன்ன, நான் தான் பேக் பண்ணேன் எஸ்ஆர்எஸ் பவர் பேக் டீம்னு சொல்லிட்டு. இவங்க வந்து குட்டி இசிபி மாதிரி தான் இருக்கானுங்க. வந்தா அடிப்போம், நம்ம அடிப்போன்றாங்க. அது வந்து டெம்ப்ளேட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரேக்கிங் டவுன் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா காம்பினேஷன். அவங்களுக்கு 2 பேரும் குட் பால் போடாம பேட் பால் போட்டு அவுட் பண்றாங்க. நோட் பண்ண தெரியும். இந்த மேட்ச் சொல்ல, இதுக்கு முன்னாடி மேட்ச் பண்ணதையும் சொல்றேன். அவங்களுக்கு வந்து நல்லா விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுன்சி எல்லாம் போடாம ஒரு மாதிரி பாலை போட்டு அவுட் பண்ணி விட்டுறாங்க. அது மேபி இதுக்கப்புறம் வர பேட்டிங் பிச்சர்ஸ் எக்ஸாம்பிள், நான் இப்ப இவங்களோட பேட்டிங்லாம் எங்க எதிர்பார்க்கறேன்னா பெங்களூரு, வான்கடே, அதுக்கப்புறம் கொல்கட்டாவில் இன்னும் ஆடலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிச்சர்ஸ்ல இவங்க எப்படி ஆட போறாங்க, அந்த மாதிரி கேம்ல இவங்க மறுபடியும் கொட்டிக்கிட்டாங்கன்னா நீ சொல்ற மாதிரி டாப் 4ல போக மாட்டாங்க. நான் முடிச்சுக்கேன். அந்த மேட்ச்ல இவங்க கம்பேக் பண்ணா கண்டிப்பா கான்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல நல்ல காம்படிஷன் இருக்கும் ஃபீல் பண்றேன். ஸ்டில் ஐ வாண்ட் டு
அவங்க இப்ப வரைக்கும் ஆடின 3 மேட்சுமே நீ சொன்னதை விட நல்ல பேட்டிங் ட்ராக் தான். எஸ்ஆர்எச்ல ஒன்னு தோத்துட்டாங்க. இல்லடா வைசாக் வந்துட்டு சரியான பேட்டிங் பிச்சு 16 ஓவர்ல அந்த 190 போன மேட்ச் எஸ்ஆர்எஸ் வந்து சம கேம், ஆப்போனன்ட் செமையா ஆடினா. நான் சொன்னது வந்து இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நான் சொல்றேன். இப்போ வந்து இது தோக்கிறதுக்கு ஒரு அனலைசிஸ் இருக்கும்ல, அந்த கோயிங் ஃபார்வர்ட் ஆன் பிளே மாதிரி பிச்சர்ஸ், பெங்களூர் மாதிரி பிச்சர்ஸ்லாம் இதை விட பாட்டா. அண்ட் மோரோவர் கொஞ்சம் ஸ்டேடியம் சைஸோட இது வந்து கம்மி. இங்க ஒரு இடமாவது கொஞ்சம் ஒரு ஸ்கொயராவது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு நெகோசியேட் பண்றதுக்கு. அங்க எல்லா ஸ்கொயரும் ஒரே மாதிரி 60 மீட்டர் 50 மீட்டர். எனக்கு பெங்களூர்ல எஸ்ஆர்ஹெச் எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்கணும். எதுவும் ஆர்சிபிக்காக இல்ல, அந்த கேம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் பெங்களூர்லயும் வான்கடையிலயும். பிகாஸ் அந்த மாதிரி கான்டெஸ்ட்ல இன்னொன்னு நான் சொன்னேன், ராகுல் இன்னட் 4 வருவாரு. இன்னைக்கு அந்த ஒரு 6 ஸ்டேட்மெண்ட்டை காட்டிடுச்சு. நான் இந்த இதுல அப்படிதான் இனிமே இப்படிதான் ஆட போறேன்ட்டு முட்டி போட்டு பழைய அந்த பஞ்சாப் கிங்ஸ்ல ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டா ஒரு செஞ்சுரி அடிப்பார் தனியால 132. அதுல ஆடுற ஷார்ட்ஸ் மாதிரி இன்னைக்கு 2 6 4 அதுதான் 6 4ன்ட்டு வந்தாரு. அது அவசரப்பட்டு அடிக்க போய் போல்ட் ஆனாரு. மிச்சப்படி பெர்ஃபெக்டான கேம் எடுத்துட்டு போகணும்னா அது ராகுல் அந்த பாலை வேற மாதிரி தான் ஆடி இருப்பாரு. மிச்சப்படி அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமா ராகுல் அந்த ஷாட் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு பவரா அடிச்சே நான் பார்க்கல. ஏதோ சும்மா கேஎல் ராகுல் வந்து இந்த படத்துல இவன் கார்த்தி நடிப்பானே ஒரு படம், தீரன் அதிகாரம் வந்து துப்பாக்கி எடுத்துற மாதிரி ஆரஞ்சு கேப் வேணாம், எனக்கு இனிமே இந்தியன் பேட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டான் போல இருக்கு. இனிமே கேஎல் ராகுல் அப்படிதான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் T20 கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. நல்ல கேம் தாக்குற மாதிரி இருக்கு. நீங்க ஆரஞ்சு கேப் வேணான்னு யாரையோ தாக்குற மாதிரி இருக்கு. இதை நான் உண்மையா இல்ல மாப்பிள்ள எனக்கு இன்னொரு யாரையும் தாக்கலப்பா. எனக்கு இன்னொரு மீம் ஞாபகம் என்னன்னா, நம்ம இந்த திருப்பாச்சி படத்துல விஜய் அப்பா சொல்லுவாரு, யோ உனக்கு வேலு, உனக்கு நீதான் என் கரெக்டு, ஒரு ரூட்டு தான் என் கரெக்டு அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஸ்லோவா ஆட்டுல ஒரு ரூட்டு தான் என் கரெக்டு, இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு நம்ம சேவாக் ரூட்டை பார்த்து சொன்ன மாதிரி. யார ஆடிட்டு இருக்கா? சாய் சுதர்சன் ஆரஞ்சு கேப் காட்டுறான். பட் எனக்கு என்னன்னா ஐபிஎல்ல வந்து இந்த இன்டென்ட்டுக்குன்னு ஒரு கேப் கொடுக்கணும். லைக் கேமோட கான்டெஸ்ட்டுக்கு எப்படி ஆடுறாங்கன்னு சொல்றாரு. மேபி மெஷர் பண்ண முடியாது. பட் அதுதான் அந்த பவர் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ஒன்னு கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, மினிமம் 200 ரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட், கேம் சேஞ்சர் ஆஃப் தி மேட்ச். அதுதான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஒன்னு கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டாங்க. கேப் வாங்குறதுக்குனே ஒருத்தர் இருக்காரு, அது வாங்குவார் அவரு. சரி, ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் கடந்து போயிடலாம். சரி, எஸ்ஆர்ஹெச். ஆமா, எஸ்ஆர்ஹெச்சோட இது வந்து ஓகே. ஆமா, அவங்க நான் பார்த்தேன் ரொம்ப உள்ள போகும்போதே அதான் சொன்னேன், நம்ம பிச் அசஸ் பண்ண நம்ம நிறைய பேசணும். இப்போ எப்படி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வரும்போது அவனுக்கு என்னென்ன இன்புட் கொடுப்போம், ஒரு இன்னொரு கோ பேட்டரோ இல்லை ரன்னரப்ல இருக்கிறவன் அப்படின்ட்டு. இப்படி போகும்போது சொல்லி விட்றாங்க, அவள பேப்பர் எழுதி கொடுப்பாங்க, பந்தை பார்த்தவுடன் அடி. இந்த பேப்பரை மட்டும் 11 பேர்த்துக்கும் சிட்டையை மாதிரி ஒரு சிட்டையை கொடுத்து விட்டுருவாங்க போல. பாக்குறோம்னா என்ன சொல்லியிருக்காங்க கோச்சு, பந்தை பார்த்தவுடன் அடி. ஓகே, பார்த்த உடனே அடிக்கிறான். அந்த மாதிரி கிளாஸனும் 4 விக்கெட் போயிடுச்சு. ஓகேவா, 4 விக்கெட் போயிடுச்சு, 30 for 4 இருக்கு. அப்போ ஒரு 6 4 அடிக்கிறான். ஓகே, இன்டென்ட் ஓகே. பட் ஆனா அந்த கேம் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைக்கணும். ஒரு 200 எடுத்துட்டு போனா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 800 ஆடிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் கிளாஸனுக்கு அப்புறம் உனக்கு ஆள் இல்ல வேற. அடிச்சா 250 தான்டா போறானுங்க. ஏன்னா இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட்ரா. நீ அடிச்சா 250 இல்ல 120 நீ என்ன பண்ண முடியும்? 120 அந்த மேட்ச் நீ ட்ரை பண்ணணும்ல. நான் ஒன்னு சொல்லிடுறேன், 250 அடிச்சுதான் ஜெயிக்கணுமா? 200 அடிச்சு டிபெண்ட் பண்ணி ஜெயிச்சா நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? 250 அடிச்சா எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட். ஆமாமா, இது ஒரு ராங் ஐடியா. இல்ல, இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் லீக்லயாவது இத்தனை டிஃபரன்ஸ்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதெல்லாம் அதுவும் இங்க கிடையாது. அப்புறம் எதுக்கு 250 அடிக்கணும்? 200 அடிச்சே டிபெண்ட் பண்ணு. எங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிதானே ECB இருந்தது. தெரியல. அதுதான் சொல்றேன், அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அந்த ஈகோவாலதான் அழிய போறீங்க. அதனாலதான் இங்கிலாந்து கிரிக்கெட் 4 வருஷமா ஒரு சீசன் கிளிக் ஆச்சு, அடுத்த சீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ECBக்கு அதேதான். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தாங்க ஒரு வருஷம், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதுதான் இவங்களுக்கும் ஆகப்போகுது. எனக்கு ஒரு கட் ஃபீல் அபிஷேக், எனக்கு அது ஒரு கட் ஃபீல் மட்டும் சொல்லிடுறேன். அபிஷேக் சர்மா வந்து இந்த IPL-ஓட பிக்கெஸ்ட் ஃபிளாப் 11ல இருப்பாரோங்கிறது எனக்கு ஒரு கட் ஃபீல். ஏன்னா நிறைய பேர் வந்து அவரை வந்து ரீட் பண்ணிட்டாங்க. யாருமே அந்த லென்த்லயே கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் பாலே இல்லை, நீ பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லர் லென்த்லயே போட்டே இருக்காங்க. நீ டிரைவ் ஆடு, ஆன் டிரைவ் ஆடு, கவர் டிரைவ் ஆடு, ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடு, நான் உனக்கு பாடிக்கே போட மாட்டேன். ஏன்னா உனக்கு பவர் பிளேன்னு தெரியும். ஏன்னா அவர் ஸ்கோரிங் ரன்ஸ் பார்த்தனாலே எல்லாமே புல் ஷாட்ல இருக்கும். லெக் சைடு அந்த ஒரு ஃபிளாம்பாயிண்ட் புல் ஷாட்டு, அப்புறம் ஒரு அந்த முட்டி போட்டு நடராஜர் ஷாட் அடிப்பாங்கல்ல ஸ்கொயர் லெக் மேல, அந்த மாதிரியே இருக்கும். நான் அந்த சைடே போட மாட்டேன்.
ஃபுல்லர் லென்த்லேயே போடுறேன், நீ பவர்ல மசில் பண்ணு, மிட் விக்கெட் மசில் பண்ணு, இல்ல கவர் டிரைவ் ஆடு, மிட் விக்கெட் தலைக்கு மேல அடி, இல்ல லாங் ஆன் தலைக்கு மேல அடி. ஸோ அப்படிதான் போடுறாங்க. அகைன் எனக்கு கேட்டா அபிஷேக் சர்மா வந்து ரீட் பண்ணிட்டாங்களோங்கிறது என்னோடது. அண்ட் ஆல்சோ அவனுக்குமே ஒரே கியர் தான், பார்த்த உடனே அடி அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுனால மைட் பி இது என்னோட வைல்டு கெஸ் தான். அகைன் இன்னும் ஒரு 11 மேட்ச் இருக்குல்ல, பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே அடுத்த ப்ரிவியூக்கு கடந்து போயிடலாம். ப்ரிவ்யூ வந்து இதுவும் நல்ல மேட்ச். ஒரு மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் இது, வான்கடே ஸ்டேடியம் நடக்க போகுது. சி ஆஃப் ப்ளூஸ். அண்ட் நமக்கு சேப்பாக்கு எப்படியோ அவங்களுக்கு அதான், நீங்க இங்க எப்படியோ துறானே அங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சேப்பா சாரி வான்கடையில வந்து அவங்க கோட்டை தான். பயங்கரமா சிஎஸ்கே மேட்ச் பண்ணாலுமே அங்கே எம்ஐயோட க்ரௌட் சப்போர்ட் எல்லாமே செம்மையா இருக்கும். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைம் அகமதாபாத்லயுமே ஹர்திக் பாண்டியா நிறைய பூவிங் நடந்தது லாஸ்ட் சீசன். பட் இந்த இது அதெல்லாம் எதுவுமே இல்லை, பயங்கர லவ் சியர் தான். ஸோ அதான் கடந்து வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ எம்ஐ வர்சஸ் கேகேஆர் வந்து ஒரு வின்க்கு அப்புறம் வர்றாங்க. அண்ட் மும்பைக்கு வந்து டெஸ்பரேட், இப்போ ராஜஸ்தான் என்ன சுச்சுவேஷன் இருந்தாங்களோ அதே சுச்சுவேஷன் எம்ஏல இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஹோம் கிரவுண்ட்னால மைட் பி அ குட் அட்வான்டேஜ். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். நீ உன்னோட சொல்றா, உன்னோட பாயிண்ட் வந்து யாரு ஜெயிப்பாங்க லாஸ்டா சொல்லு. சரி ஓகே, நீ கேகேஆர் பத்தி சொல்லு. கேகேஆர்ல எப்படி ஏதாச்சும் இருக்கா, இல்ல இதுவே கேகேஆர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் மொயின் அலி ஆடினார்னு நினைக்கிறேன். நரேனுக்கு பதிலா நரேன் சிக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மொயின் அலி நல்லா தான் பவுலிங் போட்டாரு. எப்படி மாத்துவாங்க என்னன்னு தெரியல, நல்லா பவுலிங் போட்டாரு மொயின் அலி. அது என்னன்னு தெரியல. அப்படி ஒருவேளை மாத்தணும்னா என்ன கேட்டா நான் ரசலை தூக்கிட்டு இவனே ஆட வச்சிருவேன். யார மொயின் அலி ஆட வச்சிருவேன். ரசல் ஆடி எனக்கு தெரிஞ்சு ரசல் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ரசல் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு கடைசி எனக்கு என்னமோ அந்த ஆர்சிபி கூட ஒருத்தர் அடிச்சான், ஆர்சிபியை. அதுக்கப்புறம் நரேன் எப்போ அடிச்சு ரசல் எப்போ அடிச்சான்னு எனக்கு தெரியல. அதனால நான் மொயின் அலி நல்லா தான் போட்டான். அவனை தூக்குறதுக்கு ரீசன்ஸ் எதுவுமே இல்லை. ஒருவேளை பாண்டியா மாதிரி ஐடியா அதர் ஐடியாஸ்ன்னு அந்த சின்ன பையனை தூக்குற மாதிரி மொயின் அலியை தூக்கிட்டா வந்து ஒரே ஒண்ணு, ரசல் கேம் பவுலிங் தர மாட்டாங்க. ரசல் நல்ல பவுலர், ஆனா பவுலிங் யூஸ் பண்ண வீட்டுக்கு போய் அடுத்த 4 மேட்ச் விளையாட மாட்டான், காலப்படுத்துவான். அதான் ஒரே ரீசன். அதுதான். இன்னொன்னு என்னன்னா, ஒரு வின்ல இருந்து வராங்க கேகேஆர். பிளஸ் இன்னும் அவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் அன்டெஸ்டடா தான் இருக்கு. போன மேட்சும் அந்த டிகாக் தனியாலாம் நின்று முடிச்சிட்டான். இன்னொன்னு டிகாக்கு வான்கடே கிரவுண்டு சூப்பரா செட் ஆகும். அந்த கிரவுண்ட்ல செம்மையா ஆடி இருக்கான் இது வரைக்கும். அதனால வான்கடே கிரவுண்ட்ல செம்மையா ஆடுவான். பிளஸ் இன்னொரு முக்கியமான ஆளு அவங்க கேப்டன் ரஹானே. இந்த கிரவுண்ட் ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரிஞ்ச கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல இருந்துதான் அவனோட ரிடம்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு சிஎஸ்கேக்கு. இந்த கிரவுண்ட்ல தான் அடிக்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். மும்பை கூட அப்படியே அந்த லெக் சைட்ல போட ஃபிளிக் ஆடுவான். அந்த மாதிரிதான் கேகேஆர் ஓரளவு மும்பையோட இதை பார்க்கும்போது, மும்பையோட பவுலிங்கை பார்க்கும்போது கேகேஆர் கொஞ்சம் அவங்க பேட்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு. கேகேஆர் பவுலிங் வந்து ஸ்டில் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஸோ ஆண்ட்ரிக் நார்கியா ஃபிட்னஸ் ஏதாவது இஷ்யூவா, இல்ல அவர் கம்பேக் பண்ற சான்ஸ் இருக்கு? இன்னும் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு. இன்னும் ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு. கம்ப்ளீட் ஃபிட்னு நினைக்கிறேன், மேட்ச் ஃபிட் இல்ல. அதனாலதான் இன்னும் ஆட வைக்கல. ஏன்னா இந்த மேட்ச் ஆட வச்சுட்டு பாதி ஃபிட்ல எண்ட் ஆஃப் தி சீசன்ல முக்கியமான கேம்ல இல்லைன்னா என்ன பண்றது? ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அவனுக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்கும், ப்ராப்ளி இந்த மாதிரி செயின்ல ஒர்க் ஆகும். பட் ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சுன்னா தலைக்கு மேல பின்னாடியே 6 போயிடும், 50 மீட்டர் 6. ஏன்னா எனக்கு இந்த மேட்ச் வந்து ஓகே, நீ அந்த பையன் கடைசி சொல்றேன். மதன், நான் உன்கிட்ட கேட்கறேன்டா, எம்ஐயோட ப்ராபபிலிட்டி. இந்த வாட்டி நான் வந்து சப்போர்ட் பண்றது வந்து எம்ஐ தான். எம்ஐ வந்து ஏன் நான் சப்போர்ட் பண்றேன்னா, இஃப் எம்ஐ வின்ஸ் தி டேபிள் வில் ஓப்பன் அப். அவன் சொல்ற மாதிரி அதே கான்செப்ட் தான். இப்போ டேபிள் ஓப்பன் அப் ஆகும். அண்ட் எம்ஐ மாதிரி ஒரு டீம் வந்து ஆல்வேஸ் நோன் ஃபார் கம்பேக்ஸ். இப்போ நிறைய சொல்லலாம், எம்ஐ வந்து அந்த ஃபேக்டர்ஸ்ல வந்து இல்ல பழைய மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க சூப்பர் ஸ்டார் டீம், தேல் கம் பேக். என்ன ஒரு ஹோல்னா, டாப்ல ரிக்கல்டன், அப்புறம் வந்து ரோஹித் சர்மா. பழைய ரோஹித் சர்மா என்னால பார்க்கவே முடியல. இது என்ன இந்தியன் டீம்னு வந்தா அப்படியே பீஸ்ட் மாதிரி இன்னும் எங்கிருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஹல்க்கு மாறுவான் பத்தியா, அந்த மாதிரி வந்து மாறிட்டான். இது மும்பை வந்தா வந்து எனக்கு பேட்டிங் ஆட தெரியாது, நான் இப்பதான் வந்து டெபியூட் பண்ணிருக்கேன், இன்டர்நேஷனல் டெபியூட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடுறான். யாரு இது? அந்நியன் நபி மாதிரி இந்தியன் டீம்ல நான் கேப்டன், தோத்தா என்னதான் கேப்டன், நானா கேப்டன்? அப்படி கிடையாது. ரோஹித் சர்மா அப்படி பாக்குற ஆள் கிடையாது. ஹி இஸ் ஆல்வேஸ் ஓன், அவனோட ரன் ஸ்கோர் பண்ணதா பார்ப்பான். பட் அந்த பேட்டிங் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியலன்னு ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா அடிச்சான்னா என்னடா இவ்வளவு ஈஸியா அடிக்கிறான், நமக்கு பேட்டிங் ஈஸி, அந்த மாதிரிதான் ஆடுவான். ஏன் இப்படி ஆடுறான்ற ஒரே காரணம் தான்
ப்ராப்ளி இந்த கேம் ஒரு ரிடம்ஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா கஷ்டம் தான், ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்கான் அந்த பக்கம். அவனை கொண்டு வந்து பாப்புலர் கொண்டு வந்து நொறுக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. ப்ராப்ளி வருண் சக்கரவர்த்தி வெர்சஸ் த ஹோல் பேட்டிங் ஆர்டர் வில் பி த த்ரெட். இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி நெகோசியேட் பண்ணிட்டா மும்பை வில் ஈஸிலி வின். இல்ல எனக்கு தெரிஞ்சு வைபவ் வராவே ரோஹித் சர்மா கிட்ட எடுத்துருவார்னு நினைக்கிறேன். அங்க வான்கடையில ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் செம்மையா ஸ்விங் ஆகும். செம்மையா ஸ்விங் ஆகும். வைபவ் வர அந்த ஷார்ப் இன்கமிங் டெலிவரிஸ் போட்டா ரோஹித் சர்மா கொஞ்சம் கஷ்டம், அதுதான் அது இருக்கு. அப்படி ஒருவேளை அதுல தப்பிச்சு வந்தா கூட 6வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி எடுத்துருவான்னு தோணுது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா என் தலைவர் இன்னொன்னு என்னன்னா பாண்டியா வந்துட்டு கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ஓவர் சீக்கிரம் அதெல்லாம் என் பொறுமையா தான் போடுவேன். 12 லட்ச ரூபா தானே அம்பானி கட்டுவாரு, உனக்கு என்ன பிரச்சனை? 12 லட்ச ரூபா பையன். இந்த மேட்ச் 2 மணி நேரம் தாண்டி போகும். தலைவன் ஜாலியா வெளியூர்லயே நாங்க அப்படி எங்க ஊர்ல நாங்க எப்படி போடுவோம் அப்படின்ட்டு ஜாலியா பொறுமையா தான் போடுவார் எங்க தலைவன். அதெல்லாம் பத்தி பேசவே கூடாது, எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அதனால வந்து பாண்டியா கொஞ்சம் பேட்டிங்ல பழைய பாண்டியாவா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பவுலிங் நல்லா தான் போடுறாரு. போன மேட்ச் கூட 29க்கு 2 விக்கெட் தான், நல்ல ஸ்பெல் தான். அவர் மட்டும் தான் நல்லா போட்டிருந்தாரு போன மேட்ச் ஜிடி கூட. மிச்சம் எல்லாருமே அடி வாங்கினாங்க. பிளஸ் நீங்க வேற யாராவது கொண்டு வரலாமான்னு தெரியல. நாட் ஷூர். வேற யாரும் இல்ல, அர்ஜென்ட் மட்டும் தான் இருக்கான், வேற யாரும் கிடையாது. சின்னவர் இருக்காரு. ஏன்னா அதனாலதான் மேபி ஸ்டிக்கிங் ஆன் டு தட். இவங்களுக்கு தான் அன்சுல் கம்போஸ் மாதிரி ஆள் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங். அன்சுல் கம்போஸ் விட்டதுக்கு இன்னும் நிறைய மூவி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சாண்டர் மாதிரி அவனையும் உட்கார வச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. இல்ல சத்யநாராயண் அஸ்வினி குமார் யாராவது சொன்னீங்க நல்லா போடுவான்ட்டு, அது என்னன்னு தெரியல. சத்யநாராயண் பதிலா அந்த ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கானே அவனே ஆட வைக்கலாம். புத்தூர் விக்னேஷ் புத்தூர் அவனை ஏன் ஆட வைக்கலாம்னு ரீசன் தெரியல. அதுக்கெல்லாம் முஜிப் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மாத்திடுவாங்க சத்யநாராயண். ஆனா வான்கடையில அது எஃபெக்டிவா இருக்குமான்னு தெரியல. பட் மாத்தினா சத்யநாராயணுக்கு பதிலா அவனை தான் மாத்த முடியும். அப்படி இல்லன்னா சின்னவர் மட்டும் தான் வரணும், வேற ஆப்ஷன் இல்ல. வான்கடையில 3 ஸ்பின்னர்லாம் கஷ்டம்டா. இல்ல என்ன கேட்டா என்ன சஜஸ்ட் இருக்குன்னா வில் ஜாக்ஸ் வந்துருவான் எப்படியும் உள்ள, ஏன்னா அது நல்ல பேட்டிங் ட்ராக். இல்ல வில் ஜாக்ஸ் வந்தே ஆகணும். முஜிப்லாம் வேஸ்ட். போன மேட்சே வந்துட்டு அந்த கடைசியா வில் ஜாக்ஸ் அந்த அகமதாபாத் கிரவுண்ட்ல ஆடின மேட்ச் வந்துட்டு செஞ்சுரி. ரஷீத் கான ஒரு ஓவர்ல 4 6 அடிச்சான். அதை மறந்துட்டு அவங்க அந்த கிரவுண்ட்ல போய் ஏன் வில் ஜாக்ஸ் ஆடலன்னு தெரியல. முஜிபுர் ரஹ்மான் போடுற அந்த 3 ஓவரை வில் ஜாக்ஸும் போடுவான், அதே போடுவான். அப்புறம் எதுக்கு வில் ஜாக்ஸ் உட்கார வச்சாங்க? இல்ல வான்கடையில உனக்கு வந்து அந்த நான் சொல்லிடுறேன், வான்கடையில வந்து உனக்கு வந்து அந்த ட்ரெஜெடிக் ஸ்பின்னு டேர்னிங் எல்லாம் வர தேவையில்ல. உனக்கு வந்து லைனை பார்த்து இடுப்புக்கு போட்டா போதும். உனக்கு ஒரு ஓவர் அடி வாங்கினா கூட உனக்கு சார்னர் இருக்கான். ஆனா அவங்க பும்ரா இல்லாம என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி இருக்கு. பும்ரா வந்தா எப்போ வருவான்னு தெரியல. புலி வருமா இல்ல புலி அங்கேயே ஜூலியே இருந்துருவான்னு தெரியல. ஓகே, முஜிபுர் ரஹ்மான் அதான். ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் கிடையாது, ஓகேவா? ஏன்னா சாண்ட்னரும் விக்கெட் டேக்கிங் அப்படியே அழகா வந்து அப்படியே லெஃப்ட்ல ஆத்தி அந்த ஒரு ஆங்கிள் போடுவாரு. முஜிபுர் ரஹ்மான் அதே மாதிரி கூகுளையும் வருண் சக்கரவர்த்தியும் நீ நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணினா வருண் சக்கரவர்த்தியும் முஜிபுர் ரஹ்மான் ஆக்சுவலி ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வருண் சக்கரவர்த்தி பாலை வந்து ரீட் பண்ண முடியாது, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். ஃபுல் ஸ்பின்னு சொல்ல மாட்டேன் அதை, பட் டீவியேஷன் போடுவான். அந்த கேரம் பால் ஸ்லைடர்ஸா சுத்திக்கிட்டே இருப்பான். பட் அது வந்து பெரிய டீவியேஷன் இருக்காது. கனிஷ்ட அடிச்சிட்டாங்கன்னா பால் போயிடும். ஸோ அதுதான் திரும்பவும் நீ வந்து ஒரு ஃபாரின் ஸ்டார் டிஃபென்சிவ் பவுலர்ஸ்க்கு போறது என்ன பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைசபிள். அண்ட் அகைன் எனி டே எனி சர்ஃபேஸ் இன் T20 ஒரு லெக் ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் அ மேட்ச் வின்னர். அண்ட் ஆல்சோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு சைனாமேன் அன்ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்னாலே ஒரு செம வேல்யூ. என்ன கேட்டா விக்னேஷ் புத்தூருக்கு டெஃபினெட்லி எம்ஏ ஹேவ்ஸ் டு கிவ் அ லாங் ரன். ஸோ அதுதான் என்னோட இது. அண்ட் ஓகே நிறையா இன்னொன்னு அவங்களுக்கு பெருசா ஹிட் ஆகும்னு நினைச்சு போல்ட் சகரு சாண்ட்னர் எடுத்தாங்க. அவங்க யாருமே அவங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணவே இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், போல்ட் வந்துட்டு பழைய போல்ட் கிடையாது. எல்லா லீக்லயும் அவர் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு போல்ட். அதனால போல்ட்டை நம்பி அவங்க எடுத்தது அப்படின்றது பெரிய ஒரு இதுதான். ஒருவேளை பும்ரா இருந்திருந்தா போல்ட்டால எஃபெக்டிவா இருந்திருக்க முடியும். ஏன்னா பும்ரா ஒரு சைடு நிப்பாட்டி இருப்பாரு, ஒரு சைடு ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி போட்டிருப்பாரு. ஆனா சகரும் ரன் கொடுக்கறதால 2 பேருமே டிஃபென்சிவா போய் அடி வாங்குறாங்க. அது ஒண்ணுதான். நீ போல்ட்ட சொல்ற, ரொம்ப வீக்கா இருக்கு. சிங்கிள்னா கஷ்டம். எனக்கு வந்து இந்த கார்பின் போல்ஸ் ஆடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா கார்பின் போல்ஸ் வந்து கொஞ்சம் பவுலிங் போடுவான். அந்த மாதிரி வான்கடை பிச்சர்ஸ்ல ட்ரை பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஐம் நாட் ஷூர். மேபி பேட்டிங் டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு பதிலா ஆட முஜிப் ரஹ்மான் தான் ஆடணும். வில் ஜாக்ஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டா நான் ரியான் ஓபனிங்ல திலக் வர்மா ஆரம்பிச்சல. ஓபனிங்ல திலக் வர்மா ஒன்றரை ஆடணும்.
ராபின் மின்ஸை கீப்பிங் காவின் பண்ண போசட். சொல்லிட்டு, ராபின் மின்ஸை இன்னொரு ரன்னு கொடுப்பேன் அவனுக்கு நான். ராபின் மின்ஸை கீப்பிங் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணா நீ அந்த அவன் ஆடலாம், அந்த ஆமா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் ஆடலாம். அந்த அந்த பிளேயர் ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் அவன் கிடைக்கும், ஒரு சிஎஸ்கே பவுலிங் ஒரு காரனான்னு ஆப்ஷன் நினைக்கிறேன். கிடைக்கும். கரெக்டா? சிஎஸ்கே காரனான டெல்லி கேபிட்டல் இது தர்பன் ஏதோ ஏதோ கேபிட்டல்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் நினைக்கிறேன். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். நல்ல பவுன்ஸ் இருக்கும் அவனுக்கு, நல்ல பவுன்ஸ் இருக்கும், ஹைட் வேற கொஞ்சம். சோ மேபி அவனை யூஸ் பண்ணுவாங்க தோணுது. அவங்களுக்கு தே ஆர் ஷார்ட் ஆஃப் பவுலர்ஸ். இப்ப நம்ம சிஎஸ்கே கார அதே பிரச்சனை தான். ஒரு பவுலர் போட்டா ரெண்டாவது பவுலிங் காலில் ஐ மீன் ஈவன் தோ தே ஹேவ் சஹ்ரன் போல்ட் தே ஒன்ட் பி எஃபெக்டிவ் ஆஃப்டர் பவர் பிளே. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மூணு ஓவர் போட்டா எனக்கு டெத்ல பவர் பிளே போடுறது வந்து பாண்டியா மட்டும் தான் இருக்கான். எனக்கு கை சுத்த கூட ஒரு பேஸ் பவுலர்ஸ் கிடையாது. வான்கடே மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல 16வது அப்புறம் நீ ஸ்பின்னரை போடுறது வந்து ஒரு பெரிய பிரேவ் கால். ரஷீத் கான் போட்டாலே அடி வாங்குற கிரவுண்ட் அது. ஸோ தே நீட் அ பேசர் அண்ட் ஐ திங்க் அவன் மட்டும் தான். ஏன்னா அந்த பையனும் அவனால போட முடியல. ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ் தான். பட் அவங்க அந்த கால் போவாங்களான்றது வந்து அங்கதான் தெரியும். ஏன்னா மஸ்ட் வின் கேம் வேற. நீ தோத்துனா ரொம்ப பின்னாடி போவாங்க. இன்னொன்னு, நான் ஒரு பிரேவ் கால் எடுக்கணும்னா நான் போல்ட்டே உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் இல்ல யாராவது ஒருத்தர் ஆடுவேன். நீங்க போல்ட் ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு வேற யாராவது போல்ட் அட்டி செம்மட்டி வாங்கியிருக்கான் 2 மேட்ச்லயும். அதனால போல்ட் என்ன கேட்டா நான் வான்கடையில உனக்கு அந்த மெரைன் ட்ரைவ்ல ஸ்விங் கிடைக்கும் தான். அவ்வளோ ஒரு கேம் கூட ஹோம்ல ஆடாம பண்ண மாட்டாங்க. அது கஷ்டம். அதுதான் நான் சொல்றது ரிட்டன் டெலிவரா சொல்றேன்னா அது வேணா சான்ஸ் இருக்கும். முஜீப் உட்கார வச்சிருக்காங்க. அது கஷ்டம். வில் ஜாக்ஸ் கண்டிப்பா அது சொல்றே கரெக்ட். போல்ட் எல்லாம் தூக்க மாட்டாங்க. ரெண்டு சேஞ்ச் இருக்கும். வில் ஜாக்ஸ் சரி கேகேஆர் பத்தி பேசுவோம். ஒரே நிமிஷம். அதான் இப்போ சேஞ்சஸ் என்னன்னா, இப்போ நீங்க ரிக்கில்டன் போல்ட் தான் தூக்கணுங்கிறீங்க. ஆக்சுவலா இவங்க இந்த பிளேயர்ஸ் எடுத்ததே ஹோம் கண்டிஷனுக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் தான். ட்ரெண்ட் போல்ட் வந்து காலங்காலமா வான்கேர்ல எப்படிலாம் போட்டுருக்கான்னு நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ரிக்கில்டன் தான் கியூடிகேவோட மினிவேஷன் மாதிரி. ஸோ ஆக்சுவலா எனக்கு இன்னும் ரிக்கில்டன் நல்ல பிளேயர் தான். பட் இன்னும் லாங் ரன் கொடுக்கலாம், இன்னும் 2-3 மேட்ச் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். சரி ஓகே, இதுதான் என்னோட இது. அதனாலதான் சரி பாப்போம், நாளைக்கு பாப்போம். ஏன்னா காபின் வாஷ் எந்த அளவு எஃபெக்டிவா இருப்பான்னு தெரியலையே. அதனால சரி ஓகே. தெரியும். கேகேஆர் வின்ல இருந்து வர்றாங்க. சேஞ்சஸ் எதுவும் பெருசா இருக்காது. நரேன் வெளில போயிட்டு நரேன் இல்ல எம்எல்ஏ போயிட்டு நரேன் வரலாம். ஆமா. ஓகே சரி. இன்னொன்னு சொல்றேன், வெங்கடேஷ் ஐயருக்கும் பிடிச்ச கிரவுண்ட், பிடிச்ச ஆப்பனன்ட். அவன் செம்ம அடி அடிச்சிருக்கான் வான்கடையில. அந்த மேட்ச் எல்லாம் அடிப்பான், மும்பை கூட அடிப்பான். அதனால கேகேஆர் லுக் ஸ்ட்ராங். சரி ஓகே. இப்போ நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவோம்? நான் வந்து டாஸ் ஜெயிச்சா ஃபீல்டிங் தான். மும்பை வாங்கிக்கிறதுனாலே 200 இருக்கும். நான் வந்து ஃபீல்டிங். நான் பேட்டிங் போயிட்டு ஃபுல்லா ரன் அடிச்சிடலாம் அப்படின்னு பாப்பேன். நான் வந்து மும்பைக்கா சொல்றேன். நான் மும்பை சப்போர்ட் பண்றேன். எனக்கு மும்பையா இருந்தா நான் ஃபுல்லா பேட்டிங் ஆடிட்டு, ஏன்னா இவங்க என்ன சொல்றது, எந்த ஒரு ப்ரெஷர் மைண்ட்ல எதுவுமே வச்சுக்க வேண்டாம். போன கேம் வந்து லாஸ்ட்ல இருந்து வர்றாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து அது சேப்பாக்க, அதை விட்டுரு. அது வந்து ஸ்லோ பிச்சு அந்த இடத்துல. இப்போ வந்து நல்ல பேட்டிங் பிச்சு. இங்க இருக்க எல்லாரோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் கம்பேரிட்டிவ்லி. ஸோ பேட்டிங் எனக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. நான் உள்ள பூந்து ஒரு 220 அடிக்க போறேன். நீ 220 சேஸ் பண்றியா ஓகே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போனா எம்ஏ வந்து பேட்டிங் ஆடலாம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் எதுனாலும் நான் வந்து பேட்டிங் ஆட்டணும். பாயிண்ட் சொல்லு. எடுப்பேன். என்ன கேட்டா மும்பையை வந்துட்டு ஒரு 180க்குள்ளேயே சுருட்டிடுவாங்கன்னு தோணுது. 180க்குள்ள சுருட்டிட்டு அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. சரி ஓகே. இப்போ அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸ். மதன் சொல்றேன். எனக்கு வந்து சாரி ஃபேண்டசி ஓகே. எனக்கு ஃபேண்டசி லெவன்ல வந்து நான் வந்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல வந்து இவன் கார்பின் பாஷ் எடுத்தா கார்பின் பாஷ், இல்லைன்னா வந்து ஐல் கோ ஃபார் ட்ரெண்ட் போல்ட் ஏர்லி விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஓகே. அப்புறம் அந்த சைட்ல வந்து எனக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர். அண்ட் தென் பவுலிங்ல வந்து இவன் எடுப்பேன், சுனில் நரேன். ஓகே சரி கிரிஷ் நீ சொல்லு. பேட்டிங் கட்ட நான் வருண் சக்கரவர்த்தி அண்ட் அஜிங்கியா ரஹானே. தென் இங்க மும்பைல வந்துட்டு த கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி பாண்டியா. முக்கியமா பேண்டு போட்டுட்டு வரணும். பேண்டு போட்டுட்டு வந்தே ஆகணும் பாண்டியா. இன்னொரு ஆள் மும்பைல இருக்கணுமோ? வேற யார் இருக்கா? ஒருவேளை அந்த விக்னேஷ் புத்தூர் எடுத்தாங்கன்னா விக்னேஷ் புத்தூர் போவேன். அப்படி இல்லைன்னா நமந்தீர் ட்ரை பண்ணலாம். நமந்தீர். ஓகே. வர்மா எல்லாம் வேணாம்.
சரி, என்னோட இது மும்பைல வந்து நான் திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவுக்கு படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் அப் த ஃப்ரண்ட்ல இறங்குவான், மும்பை விக்கெட் சூட்டபுளா இருக்குங்கிறது. அண்ட் இந்த மேட்ச் இட்ஸ் டியூ ஃபார் ரியான் ரிக்கில்டன்ங்கிறது எனக்கு ஒரு கட் ஃபீல். ரியான் ரிக்கில்டன் இந்த மாதிரி பிக்சர்ஸ் சூட்டபுளா இருக்கும் அண்ட் அவன் அடிப்பான். அண்ட் கேகேஆர் சைடு சொல்லணும்னா குவிண்டன் டிகாக். அகைன் குவிண்டன் டிகாக் தெரியும், அந்த ஒரு ரெட் சாயில் பிச்சு நல்லா பவுன்சியா இருக்கும், அந்த பிரீஸ் அந்த இது அந்த ஹை ரைஸ்ல வரும். அதனால எனக்கு குவிண்டன் டிகாக். அண்ட் ஆல்சோ போல்ட் அண்ட் சஹரோட ஸ்விங்கை வந்து QD கேன் நெகோஷியேட். ஏன்னா ஸ்விங்குக்குலாம் அவனுக்கு பெருசா இது கிடையாது, அதனால ஹீ கேன் நெகோஷியேட்டுங்கிறதுனால QDK. அண்ட் என்னோட இன்னொரு ஆப்ஷன் வந்து ரசல். ரசல் இந்த மேட்ச் வந்து ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு நம்புறேன். இட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப். ஸோ இதுதான். அதனால எனக்கு இது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் இது வந்து மக்களுக்கு ஒரு இதா சொல்றேன், ஒரு ஹிண்டோ இல்ல எப்படி சொல்றது, ஒரு ஹிடன் பாயிண்ட் மாதிரி. ஸ்கையை கண்டிப்பா எடுங்க, ஏன்னா ஸ்கைக்கு இந்த கிரவுண்ட் படும். ஏன்னா அந்த லெஃப்ட் சைட்ல தூக்கி ஒரு கரண்டி ஷாட் வந்து மற்ற கிரவுண்ட்ல பட்டா கேட்ச் ஆயிடும். போன கேம் கொஞ்சம் நல்லா பட்டுச்சு, நல்லா கண்டினியூ பட்டுச்சு. ஆகும்னு நினைக்கிறேன், பாப்போம். இந்த கிரவுண்டு ஸ்கைக்கு கரெக்டா படும். ஸோ அதனால ஸ்கை வந்து மேபி ஒரு VCA கூட ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் என்னோட சஜஷன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதான். ஸோ எல்லாம் கவர் அப் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட், வின் ப்ராபபிலிட்டி. ஸோ கிறிஷ் சொல்றா அவனோட வின் ப்ராபபிலிட்டி. கேகேஆர்னு ஆரம்பி, பர்சன்டேஜ் மட்டும் சொல், பரவாயில்ல இருக்க வேண்டாம். 60-40 KKR. சூப்பர். மதன் நீ சொல்லு, மும்பைலன்னு சொல்லு உன்னோட ப்ராபபிலிட்டி மட்டும். மும்பை 55-45 in terms of மும்பை. ஓகே. ஸோ என்னோட ப்ராபபிலிட்டி வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, என்னோட ப்ராபபிலிட்டி எனக்கு ஹார்ட் கோஸ் டு MI ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு மைண்ட் அண்ட் ஃபேக்சுவல் சொல்லு இதெல்லாம் ஓகே. அவங்கள மாதிரி ஹார்ட் ஜெயிச்ச கிட்னி ஜெயிச்சனா சொல்லாத, பர்சன்டேஜ் சொல்லு. ஓகே, நீ எதுக்கு RCB ஃபேன்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? we won hearts. சரி, ஓகே. KKR ஜெயிக்கணும், ஹார்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்க தேவையில்லை. சரி, ஓகே. KKR 53, MI 47. அதுல வந்து எட்ஜ் வந்து நான் KKR கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட இது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் நெக்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூவில் பார்ப்போம், அன்னைக்கு நைட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபேண்டசி லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லாம் அடிச்சிருக்காங்கிறத அந்த ரிவ்யூ டீட்டெயிலாக பார்ப்போம். Until and then, we are all signing off from the trios Vijay, Krish, Maddie, and Vijay. Thank you so much. Thank you all, and have a happy day. Bye-bye. Bye.